ஆக்சுவல் குட்டிக்கு வந்து இன்றைக்கு 8வது மூத்த பிள்ளை பிறந்த வேலையை கொஞ்சம் கூட மூத்த பிள்ளை தேய்ச்சி போச்சு. கோல் எடுத்தா சொல்லுவோம். என்ன போடாவோ இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கண்டிப்பிடிச்சு ஐயோ ஐயோ கனடாவில் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் பசன். நான் சுபாஷ். ஓகே, இன்றைய தினம் அவங்க நிற்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் நாங்கள் கொழும்பில் நிற்கிறோம். ரெண்டாள் இன்றைய தினம் ஜது இந்த பிறந்த நாள் என்னது காந்தி கொழும்பு நிற்கிறோம். ஜதுன்ற வீட்டு வாசலுக்கு வந்து நிற்கிறோம். வாசலுக்கு இது வந்து ஒரு புதுவிதமான அறிவு இதாக தான் இருக்குமே, தொடக்கமாக இருக்குமேன்னு சொன்னால் ஒரு நாளுமே வந்து நாங்கள் இப்படி இவங்கள சேனலில் வந்து 3 பேரும் உண்டாண்டு தொடங்கினதா சரித்திரமே இல்லை. இது வந்து முதலாக இப்படியான ஒரு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு யதுவிட்ட ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் உண்டு. யதுவுக்கும் இல்லை, ஈவாக்கும் இல்லை, அப்பாக்கும் இல்லை, அம்மாக்கும் இல்லை, ஆத்திக்கும் இல்லை. அண்ணன் இல்லை, இது போஸ்ட்ல வந்து போட்டு எவ்வளவு முயற்சி வேணா போஸ்ட்ல போடாட்டி முன்னுக்கே அந்த ஹாப்பி பர்த்டே சுரையடிக்கிறதா இவன் போடுவான். இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் இப்ப சர்ப்ரைஸ் ஏதாச்சும் வந்தா சொல்லலாம். வந்து தெரியும் என்ன விஷயம் சொல்லி அப்படின்னா இந்தி சூடிய போடாதான் போடணும். சரி, அப்போ நாங்கள் எதுக்கும் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லுவோம். எங்களை ஆக்சுவல் குட்டிக்கு வந்து இன்றைக்கு 8வது பிறந்த நாள். அதை வந்து நோமலாக சௌரம் உட்பட செய்யணும்னு சொல்லி ஜாதுடைய விருப்பம், வேட்ட விருப்பம். என்ன ஜாது எனக்கு ஒரு ஓட்டம் என்ன செய்யற மூத்த பிள்ளையா பிறந்தாலே அவை கொஞ்சம் மூத்த பிள்ளை பிறந்த வேலையை கொஞ்சம் கூட மூத்த பிள்ளை தேய்ச்சி போட்டு. அப்ப எப்படி இருந்தேன் எப்படி இருந்த கொஞ்சம் கந்து வந்து பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கஷ்டம். மற்றது வந்து இன்றைக்கு வந்து டெக்கரேஷன் பிடிக்கல நடத்துறேன். ஓ, டெக்கரேஷன் பிடிக்கல. அதான் நான் போட்டிருக்கேன் மாலை அம்புக்குடி விளையாட்டு மாலை வித்தியாசமா வேலை செய்யறேன்னு காட்டுறது கிடையாப்பா. வேலை செய்யலாம் போட்டுருவோம். மாடல் இப்ப பச்சை குத்துறண்டா ஏதாச்சும் ஒன்று போடுவாங்க. காப்பு மாடல் அனுப்பாங்களே, இல்லாட்டி அந்த இந்த இது வச்சிருப்பாங்க, கையைக்கு ஏதாச்சும் போட்டிருப்பாங்க. இந்த மாலை மட்டும் 3 வெள்ளனோட. சரி, அப்ப இனி நாங்கள் இந்த மாலை வந்தா நினைக்க மாட்டேன், இவர் வேலை செய்யறாரு. அதாவது வந்து அர்ஜுன் குட்டின பிறந்த நாளுக்கு வந்து டெக்கரேஷன் எதுவுமே பிடிக்கல. முதல் முறையா வந்து டெக்கரேஷன் இவங்க செய்திருக்காங்க. அதாவது வந்து இவங்களுடைய புதிய தொழில் முயற்சி எல்லாம் அதை விட ஆதங்கம் என்றால் எங்களை குடும்பத்திலேயே ஒரு மாசம் 2-3 பிறந்தநாள் வந்தோண்டே ஒரு மாசத்திலேயும் வரும். சில நேரம் 3 பிறந்தாலும் இருக்கு ஒரு மாசத்துல. அப்போ ஒரே டெக்கரேஷன் பிடிக்கல, அதுக்குரிய காசு பார்க்க கூடுதலா இருக்குது. அது அப்ப அதனால நாங்களே ஒன்றை செய்வோம், தயாரிப்போம் அப்படி என்று முடிவு பண்ணி ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்தாங்க. அதுவும் இப்போ நாங்கள் முதலாவது அர்ஜுன் பிறந்தநாளுக்கு தான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ ஆக்சுவலாக தெரியாத வேறு யாருக்கும் செய்து பிறகு
கேஸ் ஆயிருமல்லோ கேண்டா சமாளிப்பாங்கல்லோ அதுக்காக ஆரம்பிச்சு நாங்கள் அதுவும் இங்கே தான் நீங்கள் இனி பார்க்க போறீங்கள். ஆனா அப்படி நினைச்சதை விட வந்து நல்லா தான் வந்திருக்கேன். நான் நினைச்சு பார்த்துறேன் கொண்டு வந்த சாமான என்ன சொல்ற முதல் ஆர்டர் சொல்லல அதே ஆர்டர் செய்தபடியா செய்து நல்லா போட்ட மாதிரி தான் முந்தி செஞ்சாரு தெரியாது. சில பேருக்கு வந்து கண் பார்த்தா கை செய்யும்னு சொல்லுவாங்க. இவருக்கு என்ன வேலையோ தெரியல. நீங்க வந்து உள்ள மற்றது வந்து இவர் வந்து நீ அந்த என்ன அந்த டெக்கரேஷன் வந்து பெரும்பாலும் எங்கட உறவுகளுக்கு நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே இவர் தான் வந்து கவர் பண்ணுவார். எங்கட மட்டும் இல்ல வேற யார்ட்டையும் ஆர்டர் கூட செய்யுங்க. வேற யார்ட்ட ஆர்டர் கூட அதாவது வந்து டெக்கரேஷன் பண்ற ஆர்டர் அண்ணா வந்து செய்து தருவார். நீங்க அவரோட தொடர்பு கொள்ளலாம். இப்ப கேக் வெட்டுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். ஏற்கனவே வந்து நேரம் போயிட்டு ஆயிட்டு தெரியுது உங்களுக்கு நேரங்கள் எல்லாம் தெரியுது. அப்ப ரெண்டு காய்ச்சி கொண்டே இருக்கிறீங்க. ஓகே வாங்க. இப்போ உங்களுக்கு உறவுகளெல்லாம் நிற்கணும். நாங்கள் அஸ்வின்குட்டிக்கு கேக் கட் பண்ணிட்டு மீதான என்னென்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஒரு கவலை தான் இருக்கிற சொல்றேன்மா. வாங்க எல்லாம் சினிமா படத்தில் நிற்கிறோம். முதல் பிள்ளைக்கு கேக் வெட்டுறதுக்கு தாய் தகப்பன் தான் முன்னும் இல்லாம நாங்க வந்து நிக்கிறோம். அப்படி இல்ல முதலாவது வாழ்த்துக்கள் எப்படியோ ரெடி ஆயிட்டு கதைக்கூடாது. பிறந்தாள் வாழ்த்துக்கள். ஆனா இந்த கேக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இந்த கேக்கு இப்படி வச்சு போட்டு இதை இப்படி வைக்கும். ஓகே ரைட். அப்ப நாங்கள் போவோமாவே வந்து இல்ல நான் எல்லாத்துக்கும் வந்தான். அது அப்படியே நிக்கணும். அது ஓகே வாங்க. அப்பா அம்மா சொல்லுவாங்க. அப்பா அம்மா பாத்தீங்கன்னா இப்ப அஜிங்குட்டிக்கு வந்து கேக்கு கட் பண்ணுவாங்க. அண்ணாங்க பிறந்தாவதுக்கு அண்ணாங்க அஜினி பிறந்தாவதுக்கு நன்றி சொல்ல தெரியாது. நன்றி சொல்ல தெரியாதான் தேங்க்யூ பண்றேன். நன்றி என்று சொல்ல தெரியாது. நன்றி அதனாலதான் தேங்க்யூ. நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி சொல்லுங்க. சொல்லு நன்றி சொல்லிடு. பக்கப்படக்கூடாது. சின்ன நாடகம் நினைச்சுக்க. நன்றியோட சொன்னது நன்றி என்னன்னு சொல்லுவேன். தேங்க்ஸ் சொல்ல போறேன். டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சிருக்கோம். ஓகே உண்மையில நல்லா தான் சூப்பரா இருக்கு. அதை பத்தி நாங்க கதை போங்க. கேக் கட் பண்ணிட்டு கொளுத்தி கொளுத்தி சரி பாட்டு பாட பாடுங்க. ஹாப்பி பர்த்டே பாடு. ஊதட்டு 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 ஊதி நூக்கணும். பாட்டு பாடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. அடிச்சு விட்டேன் டீஷர்ட்ல. அடையில. கேக்கண்டா கேக்குதானே அது. கத்தி பட நஸ்தன்னு போகுது. ஓகே. Happy birthday Ashwini. Thank you. आलू लगी होती है और यार आलू की बहुत कमाल आड़ता है आज आज दे दो ये ना आता अब आज नहीं काट दी இதுமா राइट ஆட்டி ஆட்டிக்குட்டி இருக்கா அவ விடுங்க ஆட்டிக்குட்டி आगे गाड़ी मत कर ஆட்டி இங்க திரும்பி பாருங்க சரி பரதத்தை
அண்ணாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கிறதுன்றதான் வந்துடலாம் சரியா சரி சொல்லுங்க பிறந்த நாள் கட்டி வச்சுருவாண்ணா சொல்லுங்க கையை கொடுங்க கையெல்லாம் கொடுக்க வீட்டுலாம் படம் போடுவான் காலையில இருந்து நான் சொல்லியாச்சு அண்ணாக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும் கேக் வெட்டணும் கொடுங்க அண்ணா அண்ணா கிட்ட கொடுங்க தேங்க்யூ நன்றி சொல்லுங்க அவ்வளவுதான் அதுக்காச்சுங்க எங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல தெரியாது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கேக்கே பார்த்துட்டு பாருங்க கேக்கு நல்ல அது கேக்கே பார்த்துட்டு கேக் கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கு ஓ நல்ல சாஃப்ட்டா இருக்கு நல்ல சாஃப்ட் அஜி இப்படி கேக் சாப்பிடுங்க இதே பார்த்துட்டு ஆடு சாப்பிடா அம்மா எப்படி எடுக்கணும் சும்மா கொஞ்சம் கேட்க கொடுங்க கொடுங்க அஜின் கொஞ்சம் திட்டி சொல்ல வேண்டியா கிடக்கு பாருங்க என்ன மாமாண்ட மடாய் கொண்டு வராங்க பேக் மாத்தியா பெரிய பேக் கொண்டு அது நாங்க பேக் வேற கொண்டு வந்தாங்க மாத்தியாச்சு சரி ஓகே வேற என்னாச்சு அச்சனா நான் பிறந்த நாள் சொன்னேன் சரி அப்ப இன்னைக்கு யாரோட முதல்ல பிறந்த நாள் சொல்லு உண்மையா சொல்லணும் சொல்லு உண்மை போறேன் நானும் போட்டேன் பிறந்த நாள் உண்மையில யார் போட்டு நானும் போட்டேன் நான் லேட்டா படுக்க போஸ்ட்ல வந்து நான் தான் முதல் கோமன் அதுபடி முதல் நாளை யூஸ் பண்ணிட்டீங்க போடல சரியா பண்ண மணிக்கு போடல அப்ப நான் அந்த டைம் போட்டு சரி அத வேற ஒரு பெஸ்ட் அம்மா முடி பேசுறக்கா வெளிநாட்டுல இருந்து மிஸ் பண்ணிக்கிறேன் என்ன சொல்ல போறேன் தேங்க்யூ அண்ட் சொல்லுங்க சத்தமா இல்லையா டெய்லி வந்துட்டு போங்க நிறைய ஆக்கலங்களை நிக்கிறாங்க உடுப்ப கொடுத்துட்டு வந்துட்டீங்களா மோனிகா சொல்லணும் என்ன போடாவோ எல்லாரும் குரூப்ல வேஸ்ட் பண்ணிடுறாங்க அதான் கேட்டு என்ன பாத்துறீங்க சொல்ற நான் பாக்கலையே அவன் எனக்கு பொறுப்புகளை போறான் உறுப்புல ஒரு வயசு இருக்கு இல்ல அண்ணாக்கள் காட்டிருப்பேன் தானே அண்ணாக்கள் சரியான பிஸி அப்படிதானே சரி நான் கேக்குது எனக்கு ஐயோ பாட்டு பாடி காட்டுவோம் நன்றியை சொல்ல நன்றி உனக்கு எதுக்குங்க வாய்க்குள்ள வச்சு உனக்கு தெரிஞ்சா வைக்க போறேன் அதுல வந்து பெரிய பெரிய சொன்ன தீர்த்தமா அம்மா கிரீமை நான் தீத்த போறேன் அப்பாடி இருக்கிறாரு சொன்ன துண்டாடு கேட்டு போயிட்டாங்க எனக்கு போயிட்டான் ஒரு மாசம் மூவ் பண்ணி தானே அவன் தம்பி தானே சின்ன கிஃப்ட் பிறந்த நாள் எத்தனை தடவை கேக் குறைக்கிறீர்கள் என்ன விளமான கதை கதை என்னடாச்சு இன்றைக்கு சொல்றாங்க அஸ்டினுடைய 8வது பிறந்த நாள்ல மாற்ற முடிய வேண்டிய விஷயம் உண்டு ஆம்பளை பிள்ளைல வடிவா ஒரு என்ன சொல்ற சத்தமா நல்லபடியா கதைக்கு ஒண்ணுமே அது மாற்ற மேலே அழகான பையனுக்கு நல்ல இது இந்த வருஷத்துல மாற்ற முடியணும் ஏன்னா இதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள் அஸ்டி குட்டிக்கு சரி இருந்தாலும் மறுபடியும் என்ன பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் நல்ல தேங்க்யூ வச்சிருக்கிறார் அப்புறம் அஸ்டின் குட்டிக்கு நாங்க கிஃப்ட் எப்ப வந்து நாங்க அஸ்டின் குட்டிக்கே விருப்பமான கிஃப்ட் வந்து நாங்க
அஜினுக்கு இடிக்குது சின்ன கிடைக்குது மாலை இல்ல விரிச்சு கேக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அஸ்வின் என்ன சொல்ற போற ஏதாச்சும் சொல்லுங்க சாப்பிட்டு பார்ப்போம் நான் உண்மைக்கு டேஸ்டா இருக்கும் அஸ்வின் எனக்கு அவனே கோபத்துல கேட்க சண்டை பிடிக்கிறான் போட்டு தின்றான் கேட்க மாட்டான் இந்த பிள்ளை திரும்ப இருக்கிறேன் அதுதான் தெரியுமா நான் கஷ்டப்பட்டது சந்தோஷம் சந்தோஷமா பிடிச்சிருக்கு தலையாட்டக்கூடாது ஏன்னா அப்படி தீத்த கூடாது ஐஸ்கிரீம் குட்டி சித்திக்கு இந்த கேக்க மட்டும் தீட்டுமா சித்திக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது சித்தியே நீங்க வெட்டுறீங்க அதுதான் அஜின் எப்படி குளிச்சறிகிறான் நீல பெயிண்ட் சின்ன கையை பாருங்க நாங்களும் நிக்கிறோம் ஜாலியா கேக் தீத்துறதுல பரிமாற்றி நடந்து கொண்டிருக்கோம் போயிட்டு நல்ல கதையில் கைப்பியோட பார்த்தா கேக்கோட நாடி வர்றீங்க கேட்க முடியாது காலையிலேயே அர்ஜுனுக்கு வாரத்தில் ஏன்னா காலையில் மதியம்மா காலையில காலையில பார்த்து மதியமும் எங்களை விட்டு தான் நின்றவர் அப்படியே கூட்டிட்டு வந்து நாங்கள் இந்த வேலையில கொஞ்சம் ஒரே மதியத்தை நின்று தான் நிற்கிறோம் நிறைய கதை ஜாச்சு அதனால தான் கதை வருது இல்லை இல்லையா என்னாச்சு ஓகே அதுதான் கூப்பிடுவோங்க வேற என்ன வேணும் சரி அஸ்வினுக்குரிய கிஃப்டே வந்து சுத்தி தந்தாச்சு சுத்தி என்ன சொல்லிட்டு தந்தான் இதுல கிஃப்ட் தரேன் நீங்க அதாவது வந்து மெட்ராக்களுக்கு கிஃப்ட் தரேங்க பாப்மெண்ட்ல சொன்னாங்க நான் அவர் கொண்டு வரேன் அநேகமா வந்து உண்மைக்குமே எந்த ஒரு பர்த்டேக்கும் சின்ன ஆகிறது எந்த பர்த்டேக்கு வந்தா கண்டிப்பா வந்து கிஃப்ட் கொண்டு தான் வரணும் என்ன தரவங்களே சந்தோஷம் ஏற்கனவே கொடுத்தாச்சு இதுல வந்து காட்டாத அஸ்வினுடைய நான் ஒன்று சொல்ல மாட்டேன் சரி நாங்க போயிட்டு வேற மடத்தாக்கள் மேல ஒன்று பாதி சொன்னா அது இங்க சாரி மன்னித்து கொள்ளுங்க போக்கான் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கட்டிப்பிடிச்சு அவன் ஐயோ ஐயோ கேக் கிரீம் ரெடி பண்ண மின் ஷர்ட்ல பரவாயில்ல அவன் ஆசையா கட்டிப்பிடிச்சு எதுவும் கேட்டாலும் பரவாயில்ல எஞ்சுமா வந்து நிற்கிறாரு பாருங்கோ ஒரு நாளுமே ஒரு பிறந்த நாளுக்கு வந்து கேக் தீட்ட வாரையில கைபோசெல்லாம் கூட்டின்னு வாடினாங்க இந்த ஏஞ்சமா வந்து ஏஞ்சமா அஜினுக்கு ஒரு கிஃப்டும் கொண்டு வந்திருக்கா என்ன ஏஞ்சமா அவ கூட கையை கூட பிறந்த வாழ்த்துக்கள் இந்த கை அச்சி இந்த கை கொடு சொல்ல பிறந்த வாழ்த்துக்கள் அப்ப அவ கொடுக்கல அவ அச்சினுக்கு ஏஞ்சமா கொண்டு வந்த கிஃப்ட கூட நீ நீங்க புள்ள கொண்டு கிஃப்ட் கொண்டு இந்த கையாலே கொடுக்குறது என்ன கிஃப்ட் பாப்போம் அஜினுக்கு அம்மா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் லவ் பாக்குக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி ஏஞ்ச மாமா அந்த கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச முருகன் கீட்டை கண்ட எனக்கு விளங்கியது என்ன கீட்டை கண்ட லவ் பாக்கல விற்கிற கீட்டை அப்படின்னு சொல்லி அப்புறம் வெளியில் வந்தாங்க ஏஞ்சமா சரி அப்புறம் கேட்க தீட்டு போங்க அப்ப ஏஞ்சி வாங்கணும் சொல்லு ராஜன் அது வேண்டிட்டோம் உட்கான் கேக்கெல்லாம் குழஞ்சி ஓடுது உட்கான் நீங்க அது நன்றி தம்பளை நன்றி கண்டோஸ் எடுத்துட்டு எனக்கு வேண்டாம் இனிப்பு சின்ன நான் கேட்க தீட்டாப்ப கண்டோஸ் கூடி போடு சின்ன கேக் தீது இந்த ஆசைக்கு பாசத்தை பாத்தீங்களா சூறா கூட்டு கண்டாங்க கவலைமாம் அப்ப நீங்க எவ்வளவு தீத்துங்க இந்த முறை பிறந்த நாள் கொண்டாட்டம் கடும் அமைதியா போகுதுண்ணே ஏஞ்சு மேண்டா நாண்டிய செய்ய போகுது உலக பின்னால நிக்குது கஞ்சா அப்பா கொடுத்தாரு வச்சுக்கணும் ஏஞ்சு மாதிரி தீத்துங்க நீ கிஃப்ட் பண்ணி போனே சனிக்கு
ஆமா எல்லாரும் கேன்வாஸ் வச்சிருக்கா போல அங்க அது இல்லை இது கேக் எல்லாம் குழஞ்சி போட்டு தான் எடுக்க கஷ்டமா இருக்கு ஏன்னா சரியா நான் போட்டுறேன் உங்கள்கிட்ட இருக்கிறது பார்க்குறீங்க உண்டே துறக்க வாடா நம்ம என்ன நாடக வீடியோல பார்த்தீங்களா நாடகம் என்ன பேசினா பேசி நான் பயப்படுவேன் உண்டை காணிக்காக ஒரு நாள் வருவேன் எனக்கு வராதாம் கதை பேண்டு குனிஞ்சு குனிஞ்சு நாரி தான் அது ஒரு நன்மை சொல்லிடுறது அதே மாதிரி சொல்லியாச்சு விவேகானந்த பாதியே அதை மட்டும் சொல்ல மாட்டேன் நாங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி கொண்டு வரையில இந்த காட்டை வச்சுதானே தெரியும் பிடிச்சா நீ பண்ணு நான் முடிஞ்சு வேற நேரம் வந்துருக்கேன் அதுக்கு பைக்கை போட்டு எடுத்துக்கணும் என்ன நீ லேஞ்சு பண்ணிக்க ஒரு என்னது கலைஞ்சு நீங்க இது வந்து நான் பண்ணுவேன் தடிமை அப்போ அச்சினுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்காங்க அச்சினுக்கே தெரியாது அங்கே வரைக்கும் அச்சினுடைய பிள்ளைகளுக்கு டைம் கேரவுட்டாவிட்டே நான் நின்றவர் அப்போ அச்சினுக்கு தெரியாம ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வீட்டுக்குள்ள நிற்கிறான் சரி வீட்டுக்குள்ள இருக்கிறான் அச்சின் வீட்டுக்கு நிற்கிறோன்னு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சுக்குவேன் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு என்ன தெரியும் சூப்பராக தெரியாது தெரியாது ரைட் அப்ப இன்னைக்கு அர்ஜுனுக்கு வந்து இந்த லேஞ்சி என்னது கொண்டு வந்தா இந்த கண் கட்டுறதுதான் அழிஞ்சு அந்த முகத்து பேச்சே தானே நான் பேச்சே தான் நீ பேச்சினு சொல்லுவார் அர்ஜுன் கட்டாயம் சர்ப்ரைஸ் உனக்கு பிடிக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் பிடிக்காடி நான் போட்டு கொண்டு என்ன பிடிக்காடி கொண்டு சரி அப்ப நாங்கள் அவனுக்கு காட்டுவோம் காட்டுது மூக்கு என்ன கட்டுது கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு அடக்கட்டு கொண்டு இல்ல இல்ல அவன் அதான் இங்க ஆமா இடிச்சுக்கிறா இப்படி முன்னுக்கு ஆளை விடுங்க முன்னுக்கு விடு முன்னுக்கு அப்படியே ரைட் இப்படி இப்படி முன்னுக்கு கேட்டும் எங்க கூட்டிக்கணும் எங்க 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 கிஃப்ட் பண்ண மாட்டா உங்களோட வேற ஓடும் போகக்கூடாது எனக்கு படம் வரைக்கும் நீ அந்த கிஃப்ட் எடுத்துக்கொண்டு வாங்க எடுத்துக்கொண்டு வாங்க எடுத்துக்கொண்டு வா அது கன தூரம் தெரியல பக்கத்துலான் இருக்கு எங்க என்ன விளங்குதே இல்லை ரைட் சத்தத்திலேயும் பிடிப்பான் சரி சரி இப்போ இதுதான் அவருக்கு சர்ப்ரைஸாக இருக்கிற கிஃப்ட் தானே சரி இப்போ இது தொட இப்படி 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 சரி என்ன கிஃப்ட்னு சொல்லுவாங்க ஆமா பொட்டியில வந்திருக்கேன்னு சரி என்ன 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 கிஃப்ட்னு சொல்லன் இதுல ஒரு பொட்டியில வந்திருக்குது என்ன வரைக்கும் சொல்லு என்ன சொல்லி கொடுக்குறான் என்ன பிடிக்கும் மோட்டோவைக்கு தான் பிடிக்கும் அடே இறக்கி கட்டையில போய் காண மோட்டோவை கண்டா நாங்கள் வீட்டாக போகணும் மோட்டோவைக்கு தான் பிடிக்க மாட்டேன் ஏற்கனவே தெரியுமா இல்லை தானே தெரியாது கார் பிடிக்காது அது ஆத்தி வச்சிருக்காங்க அது பிடிக்காது சைக்கிள் சைக்கிள் பிடிக்காது என்னடா சாலி ஐயோ இதான் சிரிக்கிறது ஆத்தி ஆத்தின்னு சிரிப்பு சரி அப்ப நாங்கள் நிறைய நேரம் பாப்போமே ரைட் அவளுங்க அவளுங்க நான் தூக்கி இருத்தி நேரம் இல்லை இல்லை அவக்கிட்ட நான் பார்த்துட்டு சரி அப்போ தூக்கி இருத்துங்க இருத்திட்டு அவளுங்க
ஒரு டைம் யார் டைட் பண்றேன் சரியா கண் தெரியக்கூடாது கொஞ்சம் தூக்கி எடுத்துங்க கொஞ்சம் பிடிச்சிருக்கா? ஐயோ என்ன சிரிக்கிறீங்க? பிடிச்சிருக்கா? சார் பிடிச்சிருக்கா? எனக்கு நாங்க ரைட் இதுல எழுதிடுவோம் தள்ளு தள்ளு ரைட். அப்பா இப்போ என்ன மாதிரி என்னது? அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். ரைட் ரைட் அவுட் அவுட். அப்பா எப்படி எப்படி இந்த இவன் சிரிப்பே இருக்கா பாருங்க. சிரிக்கிறா. ஓடுவான் ஓடுவான். ஷார்ட் பண்ணு பாப்பா, ஷார்ட் பண்ணு. எங்க அங்க பின்ன கிடைச்சிடாத. ஓடு ஓடு ஓடன் பாப்பம். எங்க அம்மா ரவிகாரன் நிக்கிறான். ரிவர்ஸ் 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 இல்லையா? வா வா வா. ரைட். நல்ல நல்ல பைக்கு. ஓடியா கால் நேரத்தில் அம்மா புற என்ன அங்க ஒரு ஆள் பாக்குறா. சரி அது அவனுக்கே தெரியாது, கடைசியிலான்னு சொல்லுவாங்க. பர்த்டேக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா வந்து அஸ்வினுக்கு பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது மோட்டர் சைக்கிள். அஸ்வினுக்கு வந்து அது நிறைய நான் விருப்பம் இருந்தது. ஆனால் உண்மையாக இந்த கிஃப்ட் வந்து திடீரெனா வந்து அங்கே யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்குமே தெரியாது. பட் அஸ்வினுக்கு யாருக்குமே தெரியாது. மதியம் தான் இதில் பேரில் கொண்டு வந்தாங்க கிடையாது. அப்போ உண்மையிலேயே எங்கள் அஸ்வின் பர்த்டேக்கு வந்து அந்த ஃப்ரான்ஸ் அண்ணாவுக்கு இப்படி ஒரு பெரிய கிஃப்ட்டை கொடுத்த அந்த அண்ணாவுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். அதை விட கனடாவில் இருக்கிற எங்களோட கனடா அண்ணா வந்து அஸ்வின் பர்த்டேக்கு 25,000 காசு வந்து தந்துருந்தார். என்ன அக்கா நீங்கள் உடுப்பு வேண்டி கேக்கு வேண்டி சந்தோஷமாக கட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்போ உண்மையில் அந்த அண்ணாவுக்கு வந்து எங்கள் குடும்ப சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். அதே போல் நம்ம இரவு சரி 12 மணிக்கு வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற அண்ணா கனடா அண்ணா வந்து கால் பண்ணியிருந்தவங்க. என்ன கால் பண்ணி அஸ்வினை விஷ் பண்ணியிருந்தோம். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அந்த நேரம் வந்து அஸ்வினோட விருப்பத்தில் கால் பண்ணி எல்லாம் கதைச்சிக்கிறாங்க. அது ஒன்றுமே சந்தோஷமாக இருக்குது. தொண்டை அடைக்குதுன்னு தெரியல. அப்போ அதை விட சொல்லி அவனை முக்கியமாக உண்மையிலே நாங்கள் வந்து இன்னமுறை அஸ்வின் பர்த்டேக்கு டெக்கரேஷன் பிடிக்கல. அப்போ உண்மையிலே சுபாஷ் வந்து இந்த டெக்கரேஷனோட வந்து இப்போ அவங்களாம் வந்து முன்னுரிமை செய்திருக்கிறாங்க. உண்மையிலே நான் பார்க்க ஒரு அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது. எல்லாமே சுபாஷ் தந்த கைவண்ணத்தில் தான் செய்தார். முதலாவது வந்து அஸ்வின் பர்த்டேக்கு வந்து இதை அறிமுகப்படுத்திருக்கிறோம். என்னன்னு சொன்னால் அஸ்வின் பர்த்டே விட தான் இது வந்து முதலாவது போட்டது. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. நினச்சி பார்க்கல அளவுக்கு நல்ல ஒரு அலங்காரம். உண்மையிலே சுபாஷுக்கும் பெரிய ஒரு நன்றி சொல்லணும். நாங்களே எவ்வளவு நேரம் வந்து தனியாக நின்று இவ்வளோ ஒரு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி தான் இருக்குது. அது சித்தப்பாக்க நன்றி சொல்லணும். சார் உண்மையிலே யாராவது பர்த்டேக்கு அப்படியே கிஃப்ட் இது பர்த்டேக்கு டெக்கரேஷன் பிடிக்கிறாங்க சுபாஷோட தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக இதை போல நிறைய பேர் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் படியெல்லாம் போடலாம். சார் அப்படியே முடிப்பேன். சரி இப்போ அது போல் நிறைய பேர் போஸ்டர் எல்லாம் போட்டு அஸ்வின் பர்த்டேக்கு வந்து நிறைய உறவுகள் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் தான் முடிச்சு போடுவோம். அம்மா கொடுத்து வச்சு வாங்க
தொண்டடிக்கு அஸ்வினுக்கு அம்மா கொடுத்து வச்சுருவேன். அம்மம்மா அந்த கிஃப்ட்டுக்கு மக்கள் நன்றி. சின்ன நான் சுற்றி சுற்றி வந்துருக்கேன். அப்புறம் நேற்று மாட்ட பர்த்டே மாதிரி ரைட் சரி சரி இதோட வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். பாய்.